சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்பட்டியான் பாட்டுனால மட்டுமே இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஞாபகத்தில் இருக்கிற நடிகர் பிரசாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இன்னையோட 35 வருஷம் ஆகுது. என்னது 35 வருஷமா அப்படின்னு ஷாக் ஆகுதீங்க. 1990 வைகாசி பிறந்தாச்சு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாவது பிரசாந்தோட வயசு வெறும் 17 தான். மலையாளம் தெலுங்கு படங்களில் அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்கும்போது 1992 தமிழில் வெளியான அவரோட செம்பருத்தி படம் நல்லா பேசப்பட்டுச்சு. 1993 வாக்கில் தமிழ் சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தினதுனால அவர் மேலே மக்களோட கவனமும் பட்டுச்சு. மணிரத்னத்தோட திருடா திருடா பிரசாந்துக்கு நல்ல பிரேக் படமாக அமைஞ்சது. படம் பெரிய ஹிட் ஆகலனாலும் பாடல்கள் மூலமாக நல்ல ரீச் கிடைச்சது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது 1998 சங்கர் இயக்கிய ஜீன்ஸ் படம் அதிரி புதிரி ஹிட் ஆச்சு. ஹலோ, ஆசையில் ஒரு கடிதம், குட் லக், பார்த்தேன் ரசித்தேன் என அடுத்தடுத்த படங்கள்னால பிராமிசிங் ஆக்டரா உருவெடுத்தாரு பிரசாந்த். கண்ணெதிரே தோன்றினால், சாக்லேட், மஜ்னு போன்ற படங்கள் இன்னும் அவரை உச்சத்துக்கே கொண்டு போச்சு. குறிப்பா இந்த படத்தோட பாடல்கள் இப்பவும் ஃபேவரட். முதற்கனவே மறுபடியும் வந்தாய். 2003 ரிலீஸ் ஆன வின்னருக்கு அப்புறம் குடும்ப பிரச்சனையால பெரிய சர்க்கிள் ஏற்பட்டு பல படங்கள் டிராப் ஆக ரசிகர்கள் ஞாபகத்திலிருந்து மட்டும் இல்ல சினிமாக்காரர்கள் ஞாபகத்திலிருந்தே மறைஞ்சு போற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளின்னு அப்பப்போ நினைச்சு பார்க்குற மாதிரி தான் அவரோட சினிமா லைஃப் ஆகிடுச்சு. முழு நேர பிஸ்னஸில் இறங்கினவர் இடையிடையே நடித்த படங்களும் பெருசாக போகவே இல்லை. கடைசியாக அந்தாதுன் ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணி அவர் நடித்த அந்தகனும் சில நாட்கள்லேயே தியேட்டர்கள் இருந்து மாயமாகிடுச்சு. இருந்தாலும் அப்பப்போ நடக்கிற சில விஷயங்கள் பிரசாந்த்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத காட்டிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் வெளியான கூலி படத்தில் வந்த லயலா காலேஜ் லைலா இந்த பச்சைய பஸ்பையம் பாட்டை கேட்டுக்கோ அப்படிங்கிற ரெட்ரோ பாடல். போன தசாப்தத்தில் சினிமாவில் கலக்கின பலரும் கம்பேக் கொடுப்பாங்கன்னு இப்போவும் நம்ம காத்திருக்கிற மாதிரி பிரசாந்தும் நல்ல கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புகிறோம். கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் யாருன்னு காட்டணும்.